சிவகார்த்தியின் படம் ஆடியோ லான்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சன் டிவியில் பராசக்தியோட ஆடியோ லான்ச் வந்து போட்டாங்க. நம்ம ஆடியோ லான்ச் வந்து ஜி தமிழில் போடும்போது அதே டைமிங்க்கு அந்த இதை பார்க்கக்கூடாதுன்னு சன் டிவிக்காரங்க போட்டாங்க. சரிங்களா? அதில் சிவகார்த்தின் என்ன சொல்றாங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து நிறைய வந்து பேசுறாங்க. அதில் பொய்யும் இருக்கும், உண்மையும் இருக்கும். நான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம்னா சொன்னேன், கொஞ்சம் தள்ளி போடலாம், இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லும் போது ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொங்கல் அப்பதான் வந்து வசூல் எடுக்க முடியும் சிவா, அதனால வந்து இந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லும் போது, நான் ஒரு ஆக்டரா ப்ரொடியூசர் சொல்றதான் கேட்க முடியும். இந்த ப்ரொடியூசர் தான் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அதனால வந்து ப்ரொடியூசர் பேச்சு தான் நான் கேட்க முடியும், அதனால வந்து சரின்னு சொல்லிட்டேன், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சிவகார்த்தியின் ப்ரோ வந்து ஓப்பன் டாக்கா வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜனவரி 9 போய் ஜனநாயகன் படத்தை பார்த்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஜனவரி 10 போய் நீங்க வந்து சிவகார்த்தியின் என்னோட படத்தை பாருங்கன்னு சொல்லி சிவகார்த்தியின் ப்ரோ வந்து சொல்லியிருப்பாரு. அதனால வந்து சிவகார்த்தியின் ப்ரோவை என்ன சொல்றாருன்னா, 9 வந்து விஜயன் நம்பி படத்தை பாருங்க, 10 வந்து என்னோட படத்தை வந்து பாருங்க. இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருக்குமே வந்து நல்லா உரைக்கிற மாதிரி. ஏன்னா வந்து எதுவுமே விஜய் ஃபேன்ஸ் உரைக்கிற மாதிரி. ஏன்னா சிவகார்த்தியின் எல்லாம் வந்து ஒரு எதிரி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பசங்க. சரிங்களா? இந்த படத்துல வந்து பராசக்தி கூட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு வந்து இந்த படமும் வந்து அவ்வளவா நல்லா இருக்க போறது இல்லை, சிவகார்த்தியின் படம் தான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ விஜய் ஃபேன்ஸே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சிவகார்த்தியின் படத்தை டிக்கெட் வாங்கிட்டு போய் நிக்க தான் லைன்ல நின்று போய் பார்க்க தான் செய்ய போறாங்க. எதுக்கு இந்த சண்டை? விஜயனை வந்து அரசியல் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து சிவகார்த்தியின் படம் தான் வந்து மாசம் வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து விஜய் ஃபேன்ஸ் நம்மளே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த படத்தை தான் போய் பார்க்க போறோம். அப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத சண்டை? இது அஜித் படம் வந்து போட்டிக்கு விட்டுருந்தா அந்த சண்டையெல்லாம் எங்க பசங்க போட்டிருக்கவே மாட்டாங்க, வாயை பொத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க கிட்ட வந்து வாயும் விட முடியாது, இந்த மாதிரி வந்து போஸ்டர் பேனரையும் கிளிக்க முடியாது. கிழிச்சேன்னா அவங்க பதிலுக்கு பண்ணி விட்டுருவாங்க பெருசா. அதனால சிவகார்த்திகனுக்கு பேக்ரவுண்ட் யாரும் இல்லை, பெரிய ஃபேன்ஸ் இல்லை அவன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்க வந்து வீரத்தை காட்டுறாங்க. இந்த வீரத்தெல்லாம் காட்ட வேணாம். நான் அடுத்த எலெக்ஷன் வருது, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சிவகார்த்திகனுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம விஜய் ஃபேன்ஸு சிவகார்த்திகனுக்கு பிடிக்கும். சரிங்களா? செகண்ட் ஹீரோவா சிவகார்த்திகனை நிறைய பேர் லைக் பண்றாங்க. நீங்க சிவகார்த்திகன் பேனர் கிளிக்கிறதெல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ் யாருமே வந்து ட்ரூ விஜய் ஃபேன்ஸ் வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால வந்து சிவகார்த்திகன் அண்ணனே சொல்லியிருக்காங்க, 9 வந்து விஜயனை படத்தை பாருங்க, 10 வந்து என்னோட படத்தை பாருங்க, எதுவும் சண்டை போடாதீங்க, இந்த ரிலீஸ் டேட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, ப்ரொடியூசர் தான் வந்து சொன்னாங்கன்னு ஓப்பன் டாக்கா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகன் அண்ணன் ஃபேமிலியை வந்து பிளேம் பண்ற மாதிரி வீடியோஸ் மீம்ஸ் போடுறதெல்லாம் வேண்டாம். படமா பாருங்க. சரிங்களா? ஒன்றும் ஆக போய் 200 டிக்கெட் கொடுத்து பாருங்க. பிடிச்சிருக்கா விஜய் அண்ணன் படம் வந்து நல்லா இருக்குன்னு வெளியே சொல்லுங்க. பிடிக்கலையா விஜய் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. அது உங்க இஷ்டம். நீங்க கொடுக்குற காசு கொடுக்கீங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது உங்களோட ஒப்பீனியன். சரிங்களா? யாருமே எதுவும் சொல்ல போறதில்ல. தேவையில்லாம இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க.